ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தக்காளி சட்னியை ஃபுல்லாக ஷார்ட்ஸில் சொல்ல முடியாதால் உங்களுக்கு வீடியோவாக தக்காளியை அந்த முனை பகுதியிலேருந்து எடுத்துட்டேன். அதை எடுத்து தக்காளி, வெங்காயம் 2, அப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லதுன்றதால நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது தேவையான அளவு எடுத்தாச்சு. பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் பூண்டும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கினதும் நம்ம அதை எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு நம்ம தனியாக ஒரு பாத்திரம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் வதக்க போகிறோம். அந்த பெரிய பெரிய வெங்காயத்தை நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல. அது கூடயும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னி எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு உண்மையாகவே மற்ற எல்லா சட்னியோட டேஸ்ட்டாகவே தெரியும் நம்மளுக்கு. இது மோஸ்ட்லி நிறைய தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தக்காளி நம்ம அந்த முனைப்பகுதியையும் எடுக்கிறோன்னா ஸ்டோன் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக. உண்மைதாங்க, அதில் நிறையா கால்சியம் பவர் இருக்குது. அதனால் நம்ம அதை எடுத்துட்டோம். ஸோ அது நல்லா தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி வதங்கின பிறகு தோல்லாம் பிரியும் போது எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்ம வதக்கியிருக்க இதிலே எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலே கடுகு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதை மாதிரி சாப்பிடும்போது காரமும் அதிகமாக இருக்காது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட நம்மளுக்கு ஆசையாகவும் இருக்கும், பசங்களுக்கும் கொடுக்கலாம். அப்புறம் இப்போ தக்காளி கூட உப்பு நம்ம சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இது கூட காம்பினேஷனாக நான் குட்டி தோசை பசங்களுக்காக சுட்டிருக்கேன். அந்த குட்டி தோசையை அழகாக திருப்பி போட்டு பசங்களுக்கு இதோடு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். நம்ம ஏன் குட்டி தோசை கொடுக்குறோம் தெரியுமா? பசங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்காக தான். குவான்டிட்டி அளவு இருந்தாலும் ஹாப்பியாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சர்வ் பண்ணியாச்சு. குட்டி தோசை, கேரட் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் தக்காளி சட்னி வச்சு பசங்க சூப்பராக சாப்பிட்டாங்க.